ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். கோவையில தொழில்துறை வளர்ச்சியை குறிவச்சு செந்தில் பாலாஜி செய்யும் பிரச்சாரங்கள் அதிமுக பாஜகவை கதிகலங்க வச்சிருக்கு. கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாகவே இருந்து வருது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக ஆட்சியை பிடித்தாலும் கூட கோவையில ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறல. கோவையின் 10 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தான் அதிக வெற்றி பெற்றிருந்துச்சு. கோவையில திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக இந்த முறை செந்தில் பாலாஜி நேரடியாகவே களமிறங்கியிருக்காரு. அதிமுகவின் பலமாக இருப்பதால கோவை தெற்கே தொகுதியை தமிழ்நாட்டை உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கு. செந்தில் பாலாஜியின் வருகை கோவை மாவட்டம் முழுவதும் திமுகவிற்கு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் கொங்கு மண்டலத்துல அதிமுக கூட்டணியை வீழ்த்துவது அவ்வளவு எளிது கிடையாது. கோவையில உள்ள அனைத்து தரப்பு மக்களிடமும் ஆழமான நம்பகத்தன்மையை உருவாக்கி இருக்காங்க. கோவை தொழில் மாவட்டம். பம்ப் செட், மோட்டார், கிரைனட், ஜவுளி, ஆட்டோமொபைல் தொடர்பான உற்பத்தி அதிக அளவில் இருக்கும். பல ஆயிரக்கணக்கான குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் கோவையில அதிகமா இயங்கிட்டு இருக்கு. இதற்காக கோவையின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது அவசியம். அதிமுக அதுல அதிக கவனம் செலுத்துது. கடந்த 2021 தேர்தல்ல கோவையில அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதுவும் ஒரு காரணம். கோவையின் மொத்த உற்பத்தி அந்த அரசியலை செந்தில் பாலாஜி கையில் எடுத்திருக்கு. கோவையில 100க்கு மேற்பட்ட தொழில் அமைப்புகள் இருக்கு. செந்தில் பாலாஜி அந்த அமைப்புகள் ஒவ்வொன்றையும் நேரடியா சென்று சந்தித்து வராரு. அவர்களின் பிரச்சனைகளை கூர்ந்து கவனித்து ஆலோசனையும் செய்யறாரு. கடந்த காலங்கள்ல செய்த பணிகள், மேற்கொண்ட செய்ய போகும் பணிகளையும் விளக்குகிறாரு. கடந்த 10 நாட்கள்ல தொடர்ந்து தொழில் அமைப்பினரை சந்தித்து பேசி வராரு செந்தில் பாலாஜி. அவர்களிடம் நம்பகத்தன்மை ஏற்படுத்துவதற்காக தான் கோவை தெற்கு தொகுதியில குடியேறியுள்ளார். தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்தியில கோவை 15% உற்பத்தி பங்களிக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தால் கோவையின் உற்பத்தியை 25% உயர்த்துவேன்னு சொல்றாரு. தொழில்துறையினர் வரவேற்பு 25% உற்பத்தி என்பதை இலக்காக வைத்து பணியாற்றுவேன்னு செந்தில் பாலாஜி உறுதியளிச்சிருக்காரு. கோவையின் உட்கட்டமைப்பு வசதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது தொழில்துறையினரிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. அதிமுக கூட்டணி அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.